நண்பர்களே, அன்பாள் மனங்கள் மலரட்டும். உங்களை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு புக் எழுதுறீங்க, உங்களை பற்றி நீங்களே எழுதுறீங்க. அந்த புக்கில் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணுவோம் இல்லையா? அதே போல் வேறொருத்தங்க புக் எழுதுகிறாங்க, உங்களை பற்றி நன்றாக தெரிந்த ஒருத்தர் உங்களை பற்றி எழுதுகிறாங்க. வேறொருத்தர் எழுதுகிறாங்க, உங்களை பற்றி எழுதுகிறாங்க. இவர் இப்படி இப்படி, இவர் அப்படி இப்படி அப்படின்னு. அதில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும்? உங்களை பற்றி தெரியாத இன்னொருத்தர், மூன்றாவது நபர், உங்களை பற்றி தெரியாது, ஆனால் உங்களை பற்றி புக் எழுதுகிறாங்க, உங்களை பற்றி ஒரு சுயசரிதை எழுதுகிறாங்க. அங்கே என்னென்னலாம் வார்த்தைகள் வந்தால் நல்லாயிருக்கும்? நல்லா இருக்கணும் இல்லை? இவர் உற்சாகமான மனிதர், இவர் புன்னகையுடன் இருக்கக்கூடிய மனிதர், இவர் மன்னிப்பு கேட்பவர் அல்லது மன்னிப்பு கொடுப்பவர், அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் முக்கியமான விஷயம், இவர் சிரித்த முகத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருடைய புஸ்தகத்திலையுமே நாம் எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயமா நாம் எதிர்பார்ப்போம். நிச்சயமாக எல்லாருடைய யார் எழுதினாலும் புஸ்தகத்தில் இவர் சிரிச்ச முகத்தோட இருப்பாருங்க, புன்னகையோடு இருப்பாருங்க, அப்படியே கக்கன்னு சிரிப்பாருங்க, நல்ல மனுஷருங்க, அவர்கிட்ட போய் நம்ம பேசினாலே ஜாலியாக இருக்குங்க அப்படிலாம் நம்ம நினைக்கிறது உண்டு. உண்மையா இல்லையா? எஸ் ஆர் நோ? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு, இடுக்கண் வருங்கால் நகுக. ஆர்டர் சிரிக்க சொல்றாரு, ஆர்டரா சொல்றாரு. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஆர்டர் தமிழ்ல. நாம் என்ன செய்யறோம்னா, குழந்தைங்களா இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளைக்கு 247 தடவை சிரிக்கிறோமா. இப்போ மனிதனாக இருக்கும்போது 10 நாள் கூட சிரிக்கிறது, 10 முறை கூட சிரிக்கிறது இல்லை. இனிமேல் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த சேனலில். சிரிப்பானந்தா சின்ன ராஜா என்னுடைய பெயர். சிரிப்பானந்தா சம்பத்ஜியோட குரு நான் சிரிப்பானந்தா சின்ன ராஜா. புன்னகையை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல காரியத்தை நம்ம பண்ணலாமே நம்ம சேனல் மூலியமாக. அப்படின்னா முதல் வீடியோ இதுதான். சரி, அடுத்து நம்ம சிரிப்பை பற்றிய நிறைய விஷயங்களையும் நம்ம பேச போகிறோம். யாராவது ஒருத்தங்க நமக்கு கெடுதி பண்ணிட்டாங்கன்னா கூட மன்னிச்சிடறேன், போப்பா விடுப்பா, மன்னிப்பது நல்ல குணம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கூட அவங்கள மன்னிச்சிடலாம். இன்னும் நிறைய நம்ம பேசலாம், இன்னும் நிறைய சிரிக்கலாம், இன்னும் நிறைய மகிழ்ச்சியை பரப்பலாம். ஸ்ப்ரெடிங் த ஹாப்பினஸ், மகிழ்ச்சியை பரப்பிக் கொண்டிருப்போம். நான் உங்கள் நண்பன் சிரிப்பானந்தா சின்ன ராஜா.